அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளதுங்க. இது ஒரு ப்ரெஸ் நியூஸ்னாலும் இதனால் பார்த்திங்கன்னா பல்வேறு தகவல்கள் நமக்கு தெரிய வருதுங்க. இதில் குறிப்பிட்டு சொன்னோம்னா, இப்போ லா காலேஜுக்கு நடக்க இருந்த தேர்வு, அதாவது 11/5/2025 இதில் ஓஎம்ஆர் பேஸில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருந்த மாதிரி டிஎன் செட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா யார் யார் அப்ளை பண்ணிருக்கிறாங்களோ அந்த ரிசல்ட் வந்தாட்டி தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் பார்த்திங்கன்னா அவங்க திருப்பியும் எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில். அப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களோட சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் மட்டும் அவங்க எக்ஸாமுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருந்தாங்க. இதே தான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியருக்கும் இது தாங்க நிபந்தனை தான் பொருந்துங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதே இப்போ 22/7/2024 இவங்களுக்கு அதாவது உதவி பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த டிஎன் செட்னால் இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே தள்ளி போயிடுச்சுங்க. இப்போயுமே இந்த டிஎன் செட் ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகி அப்லோட் பண்ணிட்டு திருப்பி எலிஜிபிள் கேண்டிடேட் அல்ல ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு ஹால் டிக்கெட் வருங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, அப்போ இன்னும் இந்த ப்ராசஸ் இன்னும் முடியடையில். டெட்டில் டிஎன் செட் பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க எப்படிங்க சார் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ டிஆர்பிஏ இப்போ டிஎன் செட்டுக்கு சொல்லனாலும் இன்டெரக்டாக இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துட்டாங்க, ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது மார்ச் 6லேருந்து மார்ச் 9 வரைக்கும் டிஎன் செட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா மேலே ஆயிடுச்சு. இன்னும் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த அறிவிப்புலையுமே டிஎன் செட் அறிவிப்புலையுமே பார்த்திங்கன்னா ஒரு முறையான தகவல் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு யூஜிசி நெட்டாக இருக்கட்டும், சிஎஸ்ஆர் நெட்டாக இருக்கட்டும், அதில் நம்மளுக்கு டீட்டெயிலாக அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ பாஸ் மார்க், மினிமம் பாஸ் மார்க் என்ன, எவ்வளோ எலிஜிபிலிட்டி, இதில் பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபிகேஷன், அவங்க ஒன்லி பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் அல்லது ஜேஆர்எஃப் பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெறுவார்கள், எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லிட்டு எந்த விவரமும் வெளியிடாமல் இருந்துச்சுங்க. அந்த அறிவிப்பே ஒரு புதிராக தாங்க இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு அறிவிப்பு வந்தால் ஒன்று மாணவர்கள் எண்ணிக்கை சொல்லணும் இல்லைங்களா. அப்போ எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்களோ, எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்களோ, அந்த எழுதுனதில் ஒரு 6%, இன்னும் 10%, ஒரு 15% சொல்லிட்டு ஒரு தெளிவு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் அதை பற்றிய எந்த ஒரு தகவலும் அதில் இடம்பெறவில்லை. சரி, இன்றைக்கி இந்த அறிவிப்பை மட்டும் பார்த்திங்கன்னா சுருக்கமாக பார்த்துடலாங்க. நீங்கள் எந்த தகவலாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட அஃபீஷியல் வெப்சைட்லேயும் நான் வீடியோ போட்டாலும் நீங்கள் நம்ப அவசியம் இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு அஃபீஷியலாக பாருங்கள். இங்கே நம்மளுக்கு என்னென்ன நியூ இருக்கோ அது எல்லாமே இந்த வாட்ஸ் நியூவில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த வாட்ஸ் நியூவில் கொடுத்துட்டாட்டி நீங்கள் பார்த்திங்கனாவே போதுமானதுங்க. இப்போ 7/5 இன்றைக்கி தான் அந்த ப்ரெஸ் நியூஸ் வந்திருக்குங்க. இது தாங்க அந்த பத்திரிகை செய்திங்க. ஏன்னா அரசு சட்டக் கல்லூரிகளுக்கான இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வு தேதிகள் நிர்வாக காரணங்களுக்காக பின்னர் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தால். இது கொஞ்சமே ஒரு வருந்தத்தக்க விஷயம் தாங்க. ஏன்னா ஒரு தேர்வுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிச்சிட்டாங்கன்னா அது அங்கே படிக்கிறதுக்கான தேர்வுகளுக்கும் சரியாக இருக்குங்க. ஏன்னா இந்த வயசில் எல்லாருமே இந்த தேர்வுக்கு ரெடியாகிறாங்க. டிஎன்பிசி வயசு கம்மியாக தான் இருக்கும். டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஒரு 80-85 விழுக்காட்டுக்கு மேலே அவங்க வயதானவங்களாக தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பெரும்பாலும் வேறு வேலையில் தாங்க இருப்பாங்க. அது படிக்கணும்னு சொல்லும்போது அங்கே முன்கூட்டியே திட்டமிடுறதுக்கோசரம், ஏன்னா அவங்க தரப்பையும் பார்க்கணும், பொருளாதார நெருக்கடி வரக்கூடாது, நம்ம தேர்வுக்கும் படிக்கணும். அதே மாதிரி இப்போ படிக்க நினச்சா இப்போ இது ஒரு எக்ஸாம் வருதுங்களா, நம்ம ஏதோ ஒரு ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு அந்த செய்கிற வேலையை விட்டுட்டு வரோம், படிக்கிறோம், திடீர்னு இது மாதிரி தள்ளி வச்சுறாங்க. இப்போ நம்ம திருப்பியும் போய் கேட்கும்போது வேலைக்கும் போக முடியல. இந்த எக்ஸாமுக்கு திருப்பியும் ஒரு அறுதிட்டு கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகலாங்க. இப்போ இதனால் பார்த்திங்கன்னா வீணாக மன உளைச்சல் ஆகும். இப்போ படிக்காதவங்க ஒரு சில பேருக்கு இது ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா அந்த தரப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சில கேட்டகரி இருப்பாங்க, அவங்க எப்பயுமே தள்ளி போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, எக்ஸாம் மார்க்கெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சரியாக இருக்கலாம். ஆனால் அந்த தேர்வுக்கோசரம் படிக்கிறவங்களுக்கு இந்த ஒத்திவைத்தல் என்பது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வழி கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த படிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். அதனால்
இருந்தாலும் சரி தள்ளி போடு அந்த அப்பயும் அந்த தள்ளி போடுற தேதி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட தயாரிப்பு முறைகளோ அல்லது வேறு வேலைகளோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது முடிச்சுக்கங்க. உங்களோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நன்றி.